சரி இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கா? சரி இந்த மரத்தை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சரி பொதுவா இன்னைக்கு பொறுத்த மட்டும் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க நல்லா ஃபன் பண்ணி குளிக்க போறோம். இன்னைக்கு சகாயதேவோட கிணத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது இளநீ பறிச்சு ஒரு டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். மூணாவது முக்கியமான விஷயம் சமைச்சு சாப்பிட போறோம். என்டையரா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம இந்த லொகேஷன்ல தான் இருக்க போறோம். ஸ்டே வித் அஸ். டிஸ்க்ளைமர் பாம்பு இருக்கு. ஒரு 15-20 வெங்காயம், சின்ன வெங்காயம், வத்தல் இருந்தா எத்தனை வத்தல் போட? காரம் உங்களுக்கு நான் காரம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 50. என்னது 50? வத்தல். அதுல 50 இவ்வளவு காரம் வரும்ல? 50னா 50 கிராம்ண்ணே. ஆனா 50 தான் 50 கிராம் தானே. 50 வேணா. சமைக்க தெரியுமா உனக்கு? அம்மா பண்ணதுதான் சமையலே. சமைக்க தெரியும். சுள்ளுன்னு இருக்கட்டும். சுளின்னு இருந்தா தான் கொஞ்சம் காந்தானே சுளுத்துன்னு இருக்கும். ஒரு 8ல இருந்து 10 சும்மா வத்தல் போட்டு அரைக்க சொல்லிடுறேன். சரியா? அவ்வளவுதான். 3 இது. தேங்காய் ஒரு அரை முறி போட்டா போதும், ஃபுல்லா போட்டுறக்கூடாது. அரை முறி அதிகம் தான். கொஞ்சம் அரைச்சிட்டு வந்தாங்க. பேனால எழுத மாதிரி இருக்கணும் தம்பி, மாவு மாதிரி இருக்கணும். சரியா? பாத்துக்க. மையா மாவா? மாவு. மாவுனா தோசை சுடுற பக்கத்துல சரி சரி. சகாயதேவ் இளநீ இல்லையா? சரி எதுல இளநீ இருக்கு? இதுல இருக்கு. இங்க வா கேட்டுக்குள்ள வா. ஏய் நல்லா இருக்குல? வரதான். சரி சரி பரவாயில்ல. வெடி போடுதான். இதுல வெடிக்க முடியுது. இதுல எரி. அன்பண்ண கால்ல போடு வெடிங்க. அண்ணா சகாயதேவ் எனக்கு ஒரு வெடிதா? நான் கண்ணாடில ஒண்ணு போடு. அண்ணா மண்டை ஷாட் கொடுத்துட்டேன். ஒரு ஹெட் ஷாட், ஸ்டொமக் ஷாட், தொப்புள் ஷாட். அண்ணா குதி ஷாட். எல்லாம் மூஞ்சில எரிஞ்சிடாத கோச்சி. எனக்கு எங்க வாங்குறோம்? ஏய் எரியாதலாம் ஏறட்டும்ல. சும்மா இல்ல. ஆனா நீ ஒண்ணுக்கு இருக்கும் போது எடுக்கான், உட்காரும் போது எடுக்கான், கொள்ளைக்கு இருக்கும்போது எடுப்பான், எல்லாம் எடுப்பான். நல்லா இருக்கானா லொகேஷன் நல்லா இருக்குண்ணே. பழமொழி ஒண்ணு வரமாட்டேங்கு. வந்துச்சுன்னா ஜக்குன்னு போகலாம். அவன்ட்டு கேட்போம். பழமொழி ஏதாவது ஒண்ணு சொல்ல டைமிங்ல சொல்ல. அவன் செத்துட்டானா? உனக்கு யார தெரியல. நான் யாருவேன்? நீ பசி இறங்கு. இவனுக்கு ஒரு போக்ஸோ விழுமோல. யாருக்கு? இவனுக்கா? போக்ஸோ அவ்வளவுதான். இவனுக்கு வந்து குண்டாஸ் தான் போட்டு. குண்டாஸ் தான். பொம்பளை கேஸ் தான். குண்டாஸ் தான். என்ன பாத்திரங்களும் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா மேல? என்ன பாத்திரங்கள் ஊதியோ? இந்த பக்கம் போடல, வயலுக்குள்ள போடுதா முட்டாக்கு. வண்டி ஓட்டினா கேளு. வண்டி எப்படின்னா ஓட்டுவாங்க? ஃபர்ஸ்ட் பழைய வண்டி சின்ன வண்டியில இருந்து தான் ஓட்டுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா புது வண்டிக்கு போயிட்டாப்ல, புது வண்டி எம்டிக்கு போயிட்டாப்ல ஓட்டுக்கு. எப்படியோ ஓட்டி கத்துக்கிட்டாங்களா? ஒரு கிளவிய சோழிய முடிச்சிருப்பான். உங்களுக்கு ஒண்ணு போட்டுருமா? என்ன தம்பி மாதிரி இருக்கு எனக்கா? நீங்க வீட்டுல யாரிக்கலாம்? நான் பிறகு வேற ஏதாவது போயிருவேன் பிறகு. ஏன்னா இப்படி வச்சு யாருன்னா முடிஞ்சது. நான் போய் சின்ன வயசுல நல்லா இருந்துச்சு. இப்பெல்லாம் அந்த ஒர்க் அவுட்ல இல்ல. ஒர்க் அவுட் இல்ல. இது வந்து நம்மள யாருனால சின்ன வயசுல மரம் வருவாங்களாண்ணே? ஆமா, மரம், பனைமரம் உச்சில இருப்பாப்ல. கொண்டையில ஏறி உட்காந்துக்கிடுவீங்கன்னா ஐயோ. நான் நவமரம் இருக்கா, அந்த உச்சில இருப்பாப்ல அண்ணன் பாப்ல. நான் பாப்பேன். இங்கிலீஷ் பேசல. இங்கிலீஷ் காலேஜ் படிக்கிறான். என்ன சொல்றானே எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேக்குறான். இங்கிலீஷ் பேசு. அதான் 2 வார்த்தை. ஹலோ ஹாய் இல்ல ஏன் சென்டென்ஸ் சொல்லி தென்னமரத்துல ஏறிக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல வாட் அபௌட் யூ? வாட் அபௌட் யூ? இங்கிலீஷ் இது. அது எப்படா முடியும்? சரியான படிப்புல சம்பளம் ஏன்னா படிச்சே முடிக்கல, அதுக்குள்ள சம்பளத்துக்கு போயிட்டீங்க. போனா எவ்வளவு தருவா? போனா அது அவன்கிட்ட தான் 15,500. அதான் 15,500 தான்ல. எனக்கு தெரியாதுண்ணே. இல்ல இன்னைக்கு நிறைய பேர் அவ்வளவுதான். உன்னை வித்து படிக்க வச்சாலுமே உன் சேலரி அவ்வளவுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்காது. என் மனசே கஷ்டம். 15,000 சேலரி தராங்க. அவ்வளவுதான். அப்புறம் நாங்களாம் என்ன படிச்சு என்ன வாங்கணும்? நீங்க எம்பிஏ. அதான் என்ன தந்தான்னு நீங்க தான் அவ்வளவுதான் வாங்கிருப்பீங்க. அவ்வளவுதான். அதேதான் உனக்கும். வேற எவ்வளவு வாங்க போறோம்? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சம்முன்னு ஆயுதானல. ஏய் எவ்வளவு நேரம்ல ஆய்வா? எல்லாத்தையும் ஆஞ்சு போட்டுவான். எல்லையும் மட்டும் ஏலா. இளநீ ரொம்ப குடிச்சோம்னா சாப்பிட முடியாது.
சாப்பாடுலாம் வயித்தால போயிடும். சாப்பாடுலாம் 3 மணி 4 மணி ரொம்ப குடிச்சா வயித்தால போயிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் 15 நான் 30 குடிச்சிருவேன். இல்ல குடிக்கும்போது குடிக்கும்போது அப்படி குடிக்க கூடாது. எல்லாத்தையும் திங்கணும். உள்ள உள்ள ஒண்ணுமே குடிக்க முடியாது. குடிக்க மாட்டோம். இல்லல நான் எதுக்கு சொல்றேன் இல்ல அப்படின்னா 30 குடிச்சிருவாங்கம்ல. அதுக்கு இல்ல அத மயிறு. சொல்லுதானே. எங்க மாமா ஊரு. ம். உன் மாமா ஸ்ரீகுண்டர் இருக்காலும் அமெரிக்காவோட விவசாயம் பண்ணதானே உன் மாமா என்கிட்ட சொல்லுதான். புளிட்டானா ஜப்பான்ல பனையடி கருப்பட்டி கச்சிட்டு இருக்கான் என்கிட்ட சொல்லுதான். அதெல்லாம் இல்ல. வச்சு அவங்க ஒரு உருப்படி சொல்லுங்க. நீங்க பேசுங்க தம்பி ஏன்னா மண்ணெண்ண கல்ல கடிச்சு அடிச்சிடும். தீப்பெட்டி இருக்கா ஃபர்ஸ்ட்? ஈரமா இருக்கும். ஈரமா இருக்கும். மண்ணெண்ண வேண்டாம் கொளுத்திடலாம். பட்டை கிராம்புல தம்பி அதை எடுத்துக்க. பட்டை கிராம்பு சரி, சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு அரைச்சிருவல்ல. அதெல்லாம் அரைச்சு முடிச்சாச்சு, எல்லாத்தையும் அரைச்சாச்சு. 7 வத்தல் போட்டு அது 7ல 10 வத்தலே போட்டாச்சு. இன்னைக்கு காந்தத்துல தான் பண்ணுவேன். சரி கன்ஃபார்ம். தேங்காய் வேற ஒரு கூலிங் கிளாஸ் வேணுமா உனக்கு? கிளாஸ் எடுத்தாச்சு, அது பிரச்சனை கிடையாது. தம்பி கட் பண்றதுக்கு கத்தி வேணும், அருவா வேணும். வீடியோக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கியப்பா. கொஞ்சம் ஏத்த மாதிரி போடு. ஒயிட் கலருங்களா? கொழுப்பை பத்தியா ஒரு இளநீ 30 ரூபா. கட்ட பிறகு கொட்டை அடிக்குது. இது மட்டும் தனியா கட்டி வந்திருக்கேன் பத்தியா? டேய் அங்க அத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிருக்க. யார் அவன்? வெற்றியை கண்டுட்டு தான் நான் பேசுவேன். வெற்றி இந்த டாஸ்க்ல ஜெயிச்சுட்டு அன்பனண்ட அந்த செயினை வாங்கிட்டு தான் நான் சொன்னீங்க. அந்த கழுத்துல போடுற செயின் படைக்கு புந்து பந்திக்கு முந்து. ஏன் மேல குத்துறையில ஆமா ஏன் இதுக்குள்ள ஒண்ணா போடு. ஆல் ஃபார்ம்ல இருக்கான். கரெக்டா இன்னைக்கு இந்த வெற்றி அடையணும். அதுக்கடுத்து நம்ம ஊருக்கே ஒரு பெருமை சேர்த்து கொடுக்க போறேன். இந்த வெற்றியை மக்கள் எல்லாம் பார்த்து நீ கொண்டாடுவாங்க. தலைக்கு 15 எழுதி தானே, ஒரு ஆளுக்கு 15. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிருவானா? தம்பி தண்ணியை தூர பின்னாடி ஊத்துவான். அந்த கோட்டிக்காரன் எல்லாம் செய்வான். அப்படின்னா தான் ரிஜெக்ட். சரியா? அந்த சைடுல டைமர் ஓடுற மாதிரி பார்த்து. என்ன அடிப்பட்டு அது இப்போ வெட்ட முடியாதா? கையாம அப்படி போகுது. வெட்ட முடியாது. கையை விடுதாம இருக்கும். வெட்ட முடியாதுண்ணே. இது இனிப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு ஒரு பூ பார்க்க கூடாது. நேரம் இல்ல. நல்ல பேருண்ணா. நீங்க என்னென்ன சொன்னீங்க? சரிப்பா சரி சரிம்மா சரிம்மா வெட்டிட்டான். நீங்க என்னென்ன சொன்னீங்க? அருவா மட்டும் 8 ரூபா தங்கம்னு. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணுமா? சரி ரைட் ஓகே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா? தெரியும்ண்ணே. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சொல்லு, தெரிஞ்ச சொல்லு. யாரு 15 இளநீ குடிச்சு முடிக்காங்களோ அவங்களுக்கு தான். யாராவது சீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டப்புன்னு இளநீ கொண்டா கையில கொடுத்து. ஓகே ஃபைன். அப்படிலாம் கிடையாது. இளநீ எவன் சைட்ல இருந்து சிந்துதோ அவன் டிஸ்குவாலிஃபைடு. சரியா? ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சா ரெஃப்ரி அங்க வரமா 2 ரெஃப்ரி கண்டிப்பா. தம்பி ரெகுலேஷன் 15 இளநியும் ஒரே ஷாட்ல குடிக்கணும். யாரும் இடத்த விட்டு எந்திரிச்சு போனாலோ டிஸ்குவாலிஃபைடு. தென் ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 5000 ரூபா பிரைஸ். 5000 ரூபா கிடையாது. செகண்ட் குடிக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடிக்கிறவனுக்கு 5000, ரெண்டாவது குடிக்கிறவனுக்கு 3000. ஓகேவா? மூணாவது குடிக்கும் ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு போங்க. ஓகே 1 ரூபா போட்டு விடுங்க. மனசு கஷ்டம். ஓகே 1 ரூபா போட்டு விட்டு. ஓகே ஃபைன். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட் சொல்லு. ஸ்டார்ட். கிளவி கிளவி நான் சொல்றேன். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 கோ. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? கீழே கொட்டிட்டு. சரி அடுத்த காசு அவனுக்கு ஒரு இளநீ எடுத்து விடு. அவனுக்கு ஒரு இளநீ எடுத்து விடு. லாஸ்டா பாத்துக்கோ. அவன் டிஸ்குவாலிஃபைடு. அதான் வடிஞ்சதுனே அன்பண்ண. அவ்வளவுதான் டிஸ்குவாலிஃபைடு. ஏடா வீடியோல பாத்து நீ ரூல் சொன்ன. ஏய் நீ கேம் கண்டினியூ பண்றே. அதான் குடி. கேம் இல்ல அடங்கடா. பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது பாத்துக்கலாம். குளித்தின்னா குடி. குளிச்சுனா நான் நினைச்சேன் குளிக்க முடியலையே. அதான் அங்க தெரியும் அண்ணனுக்கு. அங்க பாருங்க இரும மாதிரி எனக்கு தெரியும் அவன் தான் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அவன் வாட்ச் பண்ணிக்க. யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு 5000 போ. யாரு ஜெயிக்காங்களோ அவங்க 5000. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை மண்ணா கட்சி பரம்பரை.
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்